அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன். ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டது. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 23வது அதிகாரம். தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள். தாவீது மரிக்கிறதுக்கு முன்பாக கடைசியா சொன்ன வார்த்தைகளை இங்க சொல்லப்பட்டிருக்கு. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு அப்படின்றப்ப, ஆடு மேய்க்கிற தாவீத ஆண்டவர் ஆளுகை செய்கிறவனா உயர்த்தினாரு. சங்கீதம் 78ல 70, 71 ஆகிய வசனங்கள்ல என்ன சொல்லியிருக்குன்னா, கறவல் ஆடுகளுக்கு பின்னாலே திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்கு அழைத்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆடு மேய்க்கிறவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஜனங்களை ஆளுகை செய்கிற ராஜாவாக உயர்த்தினார். யாக்கோபினுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று, யாக்கோபு தான் இஸ்ரவேலா மாறினது. இஸ்ரவேலுடைய தேவனால அபிஷேகம் பண்ண பெற்று, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், ஆசாரியர்கள் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணப்படுவாங்க. இங்க தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு, இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின. நிறைய சங்கீதங்களை தாவீது பாடியிருக்காரு. பாடின அவங்க அப்பா பேரு ஈசாய். அந்த தாவீது புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். தாவீது மூலம் கர்த்தர் பேசினார். கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். இது 2 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனத்துல, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க அதே மாதிரி தாவீது பரிசுத்த ஆவியானவர் தாவீதை கொண்டு பேசுகிறார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை தாவீதோட வாயில இருந்தது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது. கர்த்தர் என்ன பேசினார்? முதல்ல தாவீது கர்த்தர் சொன்னதை கேட்கிறாரு, அப்புறம் அவர் பேசுறார். இதுதான் ஒரு தீர்க்கதரிசியோட வேலை. கர்த்தர் சொல்றதை கேட்கணும், அந்த வார்த்தைகளை பேசணும், ஜனங்களுக்கு சொல்லணும். அதே மாதிரி இங்க சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். துரைத்தனம் பண்ணுகிறவர், ஆளுகை செய்கிறவர், ராஜாவாக ஆளுகை செய்கிறவன் நீதிபரராய் மனுஷரை ஆண்டு. மனுஷரை எப்படி ஆளுகை செய்யணும்? நீதியோடு ஆளுகை செய்யணும். தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். தெய்வ பயத்தோடு ஆளுகை செய்யறவங்க இருக்கணும். ஒரு ராஜாவாய் இருக்கிறவன்கிட்ட தெய்வ பயம் இருக்கணும். அப்படி இருந்தா அவ காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்காலம் வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா,
விடியற் காலத்து வெளிச்சத்தை போல இருப்பார். பிரகாசமா இருக்கும் அவருடைய வாழ்க்கை. கர்த்தருக்கு பயந்து தெய்வ பயத்தோடு ஜனங்களை நீதிபரரா ஆளுகை செய்கிறவனாய் இருந்தா அவனோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். காலையில மந்தாரம் இல்லாமல் உதித்து அப்படின்னு இருக்கு. மேகம் இல்லாம எப்படி வெளிச்சமா இருக்குமோ அது போல, அல்லது சூரியனோட விடியற் காலத்து வெளிச்சம் மழைக்கு பின்னாடி தன்னோட கதிர்கள்னால புல்ல பூமியில இருந்து முளைப்பிக்கிற சூரியனுடைய காலை வெளிச்சத்தை போல அவர் இருப்பார். பிரகாசமான ஒரு வாழ்க்கை. இங்க பூமி ஒரு பலனை கொடுக்குது. அந்த வெளிச்சம் பூமியில இருந்து புல்ல முளைக்க பண்ணுது. ஒரு பயனுள்ள வாழ்க்கை, பிரகாசமான வாழ்க்கையா வெளிச்சத்தை போல, விடியற் காலத்து வெளிச்சத்தை போல இருப்பார்கள். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ. என் வீடு தாவீது என்னோட வீடு தேவனுக்கு முன்பாக இது இப்படி இருக்காதா? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டு இருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். தாவீதோட கூட ஆண்டவர் நித்திய நிச்சயமான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல இந்த உடன்படிக்கையை நம்ம என்னன்னு பார்க்கலாம். அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சவுல்ட்ட இருந்து 15வது வசனம், நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்க பண்ணினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, வாக்கு பண்ணியிருக்காரு. அப்புறம் உன் சந்ததி எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அப்படின்னு 7வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லியிருக்காரு. 16வது வசனத்துல உன் ராஜஸ்தானம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு நித்திய உடன்படிக்கைய தாவீதோட கர்த்தர் பண்ணி இருக்கிறாரு. ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. அவர் என் கூட நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. அதனால எனக்கு உதவி செய்கிறது அவர்தான். என்னோட விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் அவர்தான். எல்லா ரட்சிப்பும் எனக்கு உதவி செய்கிறவர், எல்லா வாஞ்சையும் என்னுடைய டிசையர் விருப்பம் எல்லாத்தையும் நிறைவேற்றாம இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தருக்கு பயந்து இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சூரியனை போல பிரகாசிக்கும். அவனுடைய நித்திய உடன்படிக்கை பண்றாரு, அவருக்கு உதவி செய்கிறாரு, வாஞ்சையை நிறைவேற்றுகிறார். இதுவெல்லாம் அவருக்கு பயந்து நடக்கிறவங்களோட வாழ்க்கையில நடக்கிறது. இப்ப அடுத்த 6வது வசனம், பேலியாளின் மக்கள். இங்கிலீஷ் பைபிள்ல ஒர்த்லெஸ் மென்னு போட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படாத தன் இஷ்டம் போல வாழ்கிற மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமமானவர்கள். முள்ளு கையில பிடிக்க முடியாது, கையில குத்திரும். அதை என்ன செய்வாங்க? எரிந்து போட்டுருவாங்க, வேஸ்டா போயிடும், வீணான வாழ்க்கை. 4வது வசனத்துல பலன் தரக்கூடிய வாழ்க்கைய பார்த்தோம். இந்த வாழ்க்கை இது ஆண்டவருக்கு பயப்படாம இருக்கிறதுனால கையில பிடிக்க முடியாது, எரிந்து போடக்கூடிய முள்ளுக்கு ஒப்பா இருக்காங்க, வேஸ்டான மக்கள். அவைகளை ஒருவன் தொடப்போனால் இரும்பு ஆயுதத்தையும் ஈட்டி தாங்களையும் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அதை கையால தொட்டோம்னா அதுக்கு முதல்ல பாதுகாப்பு நமக்கு வேணும். அதை கையை கிழிச்சிடக்கூடாது, அதை பிடிச்சுக்கிட்டு தான் போய் அதை செய்யணும். அவைகள் இருக்கிற இடத்திலே தானே அக்கினியினால் முற்றும் சுட்டெரிக்கப்படும். அந்த முள்ளு எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல அக்கினியினால சுட்டெரிக்கப்படும். ஏன்னா வீணான மரம்ன்றதுனால அக்கினி சுட்டரிக்கப்படும். அக்கினின்றது தேவனுடைய கோபத்தை குறிக்குது. தண்டனை நாளில அவங்க எல்லாம் அழிந்து போயிடுவாங்க. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாள்ல
நல்ல பலன் தரக்கூடியவங்கெல்லாம் பிரகாசமா இருப்பாங்க. ஆனா முள்ளு செடி வந்து அக்கினினால முள்ளு செடியை போன்ற ஒர்த்லெஸ் ஆண்டவருக்கு பயப்படாத வாழ்க்கை வாழ்றவங்க முள்ளு செடியை போல அழிக்கப்பட்டு போவாங்க. இதான் கர்த்தருடைய வார்த்தை, தாவீது மூலம் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்கள் ஆவது, தாவீதோடு கூட நிறைய பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க, பலசாலிகள் இருந்தாங்க. அவங்கள பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதே தாவீதோடு கூட இருந்த பராக்கிரமசாலிகளை பத்தி 1 நாளாகமம் 11வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். ஆனா அங்க வந்து பேரு வந்து வேற வேற பேர் போட்டிருக்கு. தெக்கோமோனியின் குமாரனாகிய யோசேபேத் என்பவன் சேர்வைக்காரனின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோ ஏஸ்னி ஊரானானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 800 பேரை வெட்டி போட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா 1 நாளாகமம் 11வது அதிகாரத்துல 300 பேரை வெட்டி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோத்தோவின் மகன் எலையாசர் என்பவன். இரண்டாவது பராக்கிரமசாலி வந்து எலையாசர் என்பவன். இவன் பெலிஸ்தியர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேலின் மனுஷர் போகையில் தாவீதோடு இருந்து பெலிஸ்தியரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தான். அவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளு மட்டும் பெலிஸ்தியரை வெற்றினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின்தொடர்ந்தார்கள். 2வது பராக்கிரமசாலியை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா, பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோடு யுத்தத்துக்கு வந்தாங்க. அப்ப தாவீதோடு கூட இருந்து இவன் யுத்தம் பண்ணினா. பெலிஸ்தியரை நிந்தித்த பலசாலிகள்ல 3 பேர்ல இவனும் ஒருத்தன். இவன் கை சலிச்சு போற அளவுக்கு ஆட்களை பெலிஸ்தியரை வெட்டுனா, பட்டயத்தோடு ஒட்டி கொண்டுச்சான். அவன் கை அவ்வளோ வந்து பேரை வெட்டி 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 போட்டதுனால அவன் பட்டயத்தோடு அவன் கை ஒட்டி கொண்டது. அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். இந்த பராக்கிரமசாலியை கொண்டு கர்த்தர் வந்து பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலருக்கு கட்டளையிட்டார். இவன் ஜெயிச்ச பிறகு ஜனங்கள் வந்து கொள்ளையிட மாத்திரம் இவனுக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. 1 நாளாகமம் 11வது அதிகாரம் 13வது வசனத்துல பெலிஸ்தியரை பார்த்தோன்னே இஸ்ரவேலர் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆனா இவன் மட்டும் தைரியமா எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணி ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம வாசிக்கலாம். அப்படிப்பட்ட பலசாலி. இவனுக்கு 3வது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறு பயிறு நிறைந்த வயல் இருந்த இடத்திலே பெலிஸ்தியர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தியரை கண்டு ஓடுகிற போது, ஜனங்கள் பெலிஸ்தியரை பார்த்து ஓடுறாங்க. அந்த நேரத்துல வயல்வெளியில இருக்கிற நேரத்துல இவன் அந்த நிலத்தின் நடுவே நின்று அதை காப்பாற்றி, அந்த நிலத்துல நடுவுல நிக்கிறான், அந்த நிலத்தை காப்பாத்துறான், பெலிஸ்தியரை மடங்கெடுத்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். இவனை கொண்டு கர்த்தர் வந்து பெரிய ரட்சிப்பை அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிட்டார். பெலிஸ்தியர் வந்து தோல்வியை சந்திச்சாங்க. தாவீதோடு கூட இருந்த அந்த 3 பராக்கிரமசாலிகளை பத்தி பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டானா, தாவீது கடைசியா பேசின வார்த்தைகள் எது? கர்த்தரால ஆடு மேய்க்கிறவனாய் இருந்த தாவீது ராஜாவா உயர்த்தப்பட்டான். கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டு நிறைய சங்கீதங்களை பாடின தாவீது
அந்த தாவீது மூலம் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அவருடைய வார்த்தை அவன் வாயில இருந்தது. என்ன பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மனுஷரை ஆளுகை செய்றவங்க நீதிமான்களாய் இருக்கணும். தெய்வ பயத்தோடு ஆளுகை செய்யணும். அப்படி இருந்தா அவங்க காலையில உதிக்கிற சூரியனை போல, சூரிய வெளிச்சத்தை போல பிரகாசமா இருப்பாங்க. அந்த சூரிய வெளிச்சம் வந்து மழைக்கு பின்பு அந்த வெளிச்சம் வந்து பூமியில இருந்து புல்ல முளைக்க பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பயனுள்ள வாழ்க்கை, பிரகாசமான வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு இருக்கு. அவங்களோட விருப்பம், அவங்களோட உதவி எல்லாம் கர்த்தரிடத்துல இருந்து வருது. கர்த்தர் அவங்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார் அப்படின்றத பார்த்தோம். 2வது கூட்ட மக்கள் அவங்க வந்து கர்த்தருக்கு பயப்படாம தங்களோட இஷ்டம் போல வாழ்றாங்க. வீணான மனுஷர். அவங்க எப்படி இருக்காங்கன்னா, முள்ளுக்கு சமமா இருக்காங்க. கையில பிடிக்க முடியாது. எரிந்து போடக்கூடிய அக்கினினால ஒரு நாள்ல எரிக்கப்பட்டு போயிருவாங்க அப்படின்றத பார்த்தோம். நியாய தீர்ப்பு நாள்ல கர்த்தருக்கு பயப்படாதவங்கலாம் அக்கினியில போடப்படுவாங்க அப்படின்றத தியானிச்சோம். 3 தாவீதோடு கூட இருந்த 3 பராக்கிரமசாலிகள். பராக்கிரமசாலி 800 பேரை கொன்று போட்டான். 2வது பராக்கிரமசாலி வந்து பெலிஸ்தியரை நிந்தித்தான். கை சலிச்சு போற அளவுக்கு அவங்கள வெட்டுனா. அவன் கை வந்து பட்டயத்தோடு ஒட்டி கொண்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை அவன் மூலம் நடப்பித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். 3வது பலசாலி வந்து சம்மா. அவன் வந்து பெலிஸ்தியரை எல்லாரும் பெலிஸ்தியரை பார்த்து ஓடிட்டாங்க. ஆனா இவன் நின்னு அந்த நிலத்தை காப்பாத்தி பெலிஸ்தியரை மடங்கடித்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார் அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க தியானித்த இந்த வேத பக்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்களும் ஆண்டவரே நீதி உள்ளவர்களாய், ஆண்டவரே தெய்வ பயம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழவும், சூரியனை போல பிரகாசம் உள்ள வாழ்க்கை வாழவும், அநேகருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழ ஏசப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாவீதோடு கூட இருந்த பராக்கிரமசாலிகள் மூலம் நீங்க பெரிய காரியங்களை செய்ததை தியானிச்சோம். அது போல ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய எங்களை பயன்படுத்துங்க. உம்முடைய வல்லமையான கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.